ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷமே போதுமான அளவுங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிடலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம், நல்ல வாசனைக்காக. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் வேணுனால நெய் ஒரு 3 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இனிப்பு. இப்போ இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எண்ணெயெல்லாம் மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசையலாம். இப்போ இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எடுத்து பிடிக்க வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாங்க. இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. ஒரு 1/4 கப்போட கம்மியாக தான் தேவைப்படும். ஏன்னா நம்ம சுகர் போட்டிருக்கிறதுனால அதிகமாக தண்ணி ஊற்றினா உங்களுக்கு மெல்ட் ஆகி வந்துடும். அதனால் பிசையும் போது பார்த்து பிசைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடலாம். கால் கப்போட கம்மியாக தாங்க எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாங்க. ஆயில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மாவு காயாமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க, ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு திரட்டிடலாம். இதுலேருந்து பாதி மாவு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 பேட்சாக எடுத்திருக்கேன். லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ மாவை நம்ம சப்பாத்தி அளவுக்கு திரட்டிடலாங்க. ரொம்ப மெல்லிசாக திரட்டாமல் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு திரட்டிடுவோம். உங்களுக்கு ஈஸியாக சாஃப்டாக திரட்ட வரும். மாவு மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. குழந்தைங்க பிஸ்கட் கேட்டாங்கன்னா இது போல் கோதுமை மாவு வச்சு ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு கொடுங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். மாவு மட்டும் பிசைஞ்சிட்டிங்கன்னா போதும், குயிக்காக முடிச்சிடலாம். நீங்கள் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா திரட்டியாச்சு. ஒரு 1/2 இன்ச்சுக்கு போல் இருக்கட்டும். இப்போ சைட்லலாம் சேஃப் வரலன்னு பார்க்காதீங்க. நம்ம குக்கி கட்டரில் தான் பண்ண போகிறோம். குக்கி கட்டர் இருந்தால் குக்கி கட்டர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு வாட்டர் பாட்டில் மூடி தான் எடுத்திருக்கேன். இப்போ இது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் வச்சு எடுத்துடலாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நீங்கள் கத்தி வச்சு கூட நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெளியே தனியாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் திக்னஸ்ஸு. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ இருக்கிற மாவில் இது போல் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள மாவும் தேய்ச்சி எடுத்துடலாங்க. ஈஸியாக எடுக்க வரும் உங்களுக்கு. இப்போ எல்லா மாவுலேயும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஆயிலும் நல்லா சூடாக இருக்குது. ஆயிலை பொரிச்சு எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெயை சூடு பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளேயே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். வேகமாக வச்சுட்டிங்கன்னா வெளியில் மட்டும்தான் வேகும், உள்ளுக்குள்ளே வேகாது. இப்போ இது 2 பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுங்க. இப்போ லைட்டாக திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா செவந்து வரட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற மாவில் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளுடைய பிஸ்கெட்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவும் சர்க்கரையும் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.